ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நான் உங்கள் மதன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? கேன்ன்றது எதுக்காகனா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் கேன். இப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? இது நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை தடவை நம்ம அப்ளை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை அதுவே ஷோ பண்ணி காட்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் கேன் அப்படின்ற பட்டனை அமைக்கி நான் உள்ளே வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வந்திருக்கேன். அதில் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு நான் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து டாக்குமெண்ட் டைப் 2 கேட்பாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்காம கூட விட்டுறலாம். இந்த ஆப்ஷன் நம்ம பேருக்கு முன்னாடி திருமதி அப்படின்றது என்ன வரணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட நேம் கொடுங்க. வலது பக்கமும் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும். அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸு அது சிங்கிளா இல்லது மேரிடான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் ரிலேஷன்ஷிப்பில் ஃபாதர் நேம் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபாதர்னு கொடுத்துக்கோங்க. கீழே ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. வலது பக்கமும் வழக்கம் போல் இங்கிலீஷை டைப் பண்ணுங்கள். தமிழில் அதுவே ஜென்ரேட் ஆகும். மதர் நேம் இங்கே லெஃப்டில் இங்கிலீஷ், ரைட் சைடில் இங்கிலீஷை டைப் பண்ணுங்கள். தமிழ்லேயும் வந்துடும். அடுத்து ரிலீஜியன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அக்குபேஷன், நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட குவாலிஃபிகேஷன், என்ன லெவல் படிச்சிருக்கோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து தமிழ்நாடு, அதுவே செலக்டாக இருக்கும். மாவட்டம் உங்கள் ஊரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாலுக்கா, அடுத்து உங்களுடைய கிராமத்தின் பேர், நிர்வாக அலகு அப்படின்றது நம்மளுடைய ஏரியாவோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவுடைய பேரோ காட்டப்பட்டிருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வார்டு நம்பர் தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து நம்ம தெரு பேர், வலது பக்கம் தெரு பேர் தான் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், தமிழில் வந்துடும். அடுத்து பிளாக் நம்பர் கேட்டிருப்பாங்க. பிளாக் நம்பர் அப்பார்ட்மெண்ட்டுமான இடங்களில் இருக்கீங்கன்னா பிளாக் நம்பர் தேவைப்படும், இல்லைனா விட்டுருங்க. உங்களுடைய டோர் நம்பர் கொடுங்க. அடுத்து உங்களுடைய பின் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து நம்மளுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு இருந்துச்சுன்னா கீழே ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னால் அதை டிக் பண்ணி விட்ருங்க. அடுத்து மொபைல் நம்பர் கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம வந்து இங்கே கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். என் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி எடுத்து இதில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஓடிபி போட்டு முடித்தோடனே கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி இருந்துச்சுன்னா இதில் கொடுத்து அதையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பட்டன் அமுக்கிறேன். ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கும், எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கண்ணே. எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. என்னுடைய கேன் நம்பர் இங்கே காட்டியிருக்காங்க. இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷனால் என்ன யூஸ்ன்றதை நான் இப்போ காட்டுறேன். ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கு பாருங்கள் ஃபார்மில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.
இது நம்ம டெலகிராம் குரூப். மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.